வாங்க. ரொம்ப நாள் அப்புறம் பார்க்குறேன் உங்கள. த வினய் நல்லா பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்கு. நல்லா இருக்கீங்களா? வினய் வினய் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கு. வினோத் ஹாய். அங்கோல் ரன்பீர் ஹேஸே சூப்பர் நிலா. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணிக்கோங்கம்மா. எத்தனை வாட்டி டச் பண்ணாலும் ஒரு லைக் மேலே பண்ண முடியல. நான் பாவம் பண்ணிட்டேன் போலையே. டேய் செல்லம், இங்கே பாரு, ஒரு லைக்குக்கு ஒரு டைம் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எனக்காக இன்னொன்று எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணிட்டு வந்து ஒரு லைக் போடுங்க. என்னடா அவன் காதலிக்காக என்னென்னமோ பண்ணுறான். கடல் விட்டு கடல் தாண்டி போய் என்னென்னமோ பண்ணிட்டு வரான். உங்கள் அன்பு செல்லத்துக்கு நிலாவுக்காக இதெல்லாம் பண்ண மாட்டிங்களா என்ன? அப்படிங்களா வினய்? ஏன் இப்போலாம் பண்ணுறதில்ல? போர் அடிச்சிச்சா? ஆகாஷ் வாங்க, எப்படி இருக்கீங்க? ரெட்டை ஜடை அழகு நிலா. தேங்க்யூ ஆகாஷ். ஹாய். ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வாங்க. இது லைவ் இருக்குது, 12:30க்கு லைவ் இருக்குது. ஃபாஸ்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போரா? எனக்கு அவங்கள மறக்க முடியுமா? அழகி எப்படி 80s ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. நிஜமாக எனக்கு அப்போல்லாம் ஹீரோயின்ஸ் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு 80s மாதிரி வாழணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு இப்போ பிடிக்கல. 2Kல வாழ்கிறது கடுப்பாக இருக்குது. நல்லாவே இல்லை. நல்லா 80s காலத்தில் இருக்கிற மாதிரி செம்மையாக இருக்கணும். யுவர் மேங்கோ சூப்பர். அது ருசிக்க நீங்கள் தயாரா? அப்போ உடனே வாங்க. 12:30க்கு லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. யுவர் வாய்ஸ் சூப்பர். தேங்க்யூ செல்லம். இந்த கெட்டப்பில் நீ ஹீரோயின் சுகன்யா மாதிரி இருக்கப்பட்டு. ஓ, என் ஹஸ்ஸு ஒரே ஒரு கெட்டப் ஒன்று கேட்டிருக்காரு, இந்த கதொரலாக்கு. அதில் வந்து சுகன்யா ஒரு ஆரஞ்சு கலர் சாரீ, ஜுவல்ஸு போட்டிருப்பாங்க தெரியுமா, பெருசாக ஜிமிக்கி. அந்த கெட்டப் என் வீட்டுக்காரர் கேட்டிருக்காரு. எனக்காக ப்ளீஸ் இந்த மாதிரி சாரீ கட்டி இதே மாதிரி ப்ளவுஸ் போட்டு இந்த மாதிரி ஓல்டு ஜுவல்லரி எங்கே கிடைக்குமோ கொஞ்சம் பார்த்து எனக்காக போட்டு காட்டு அப்படின்னாரு. சரி ஓகே, உடம்பு நல்லா ஆகட்டும். கண்டிப்பாக இதே கெட்டப்போ உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். நான் இன்றைக்கி தான். வானத்தில் ஆயிரக்கணக்கில் நட்சத்திரங்கள் இருந்தாலும் என் பார்வை ஒன்றின் மீது தான் இருக்கும். அது உன் பெயர் தானே. வாவ், இதுவா சுமாராக இருக்குன்னு சொன்னேன். சந்தோஷ். வானத்தில் ஆயிரக்கணக்கில் நட்சத்திரங்கள் இருந்தாலும் என் பார்வை ஒன்றின் மீது தான் இருக்கும். அது உன் பெயர் தானே. ஐயோ செம்ம. சந்தோஷ், நிஜமாவே நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ டியர், தேங்க்யூ. ரியாலி ரொம்ப அழகாக இருக்கு. இன்னும் கொஞ்சம். ஐயோ ஹரிஷு, ரொம்ப நாள் கழிச்சு நான் சூப்பர் சேட்டெல்லாம் பார்க்குறேன் லைவ்ல. கடவுளே. வாவ். தேங்க்யூ ஹரிஷ், தேங்க்யூ. இட்ஸ் சூப்பர். ஜிமிக்கு சூப்பர். ரகு, ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணி. இந்த ஜிமிக்கு இப்போ நான் ரீல்ஸ் போட்டிருக்கேன், பார்த்துட்டு வாங்க. லைக் போடுங்க செல்லக்குட்டிங்களா, லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணிக்கோங்க. 12:30க்கு லைவ் ஸ்டார்டடு. 2 எடுத்துக்கோங்க. 2 ஆப்ஷன் புரிஞ்சா சரி. அதான் பண்ணிட்டீங்களா வினோத்? அதான் பண்ணிட்டீங்களே வினோத். ரீல்ஸ் பார்த்தேன், சூப்பர். லைக் போட்டேன். லைக் மட்டும்தானா? கமெண்ட்ஸ் இல்லையா? நான் தான் என்னோடய ரீல்ஸில் யார் கமெண்ட் பண்ணாலும் ரிப்ளை கொடுக்குறேன்ல. ஐ எம் யுவர் சப்ஸ்கிரைபர் ஆண்டி. வா எஸ்கே. லைக்கு போட்டாச்சு நிலாஸ். ஸ்வீட்டி. சுரேஷ், பாத்தியா என்னோட டேஸ்ட்டும் சகல டேஸ்ட்டும் சேமாக இருக்குது. சுகன்யா சொன்னது உண்மைதான். ஹவு டு சி லைவ், அதுக்கு ஆப்ஷன் தான். டிபியை கிளிக் பண்ணிக்கோங்க. மோகனா அக்கா, ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஈவன் ஜாயின்டு.
சரி ஓகே குயின். ஹேய் பாலாஜி, வாங்க பாலாஜி. உங்களுக்கு லைவாக ப்ரப்போஸ் வந்திருக்கா என் ரீசன்ட் டேஸ்? அப்படியா? ஆஹா, ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ ஸ்ரீனிவாஸ். என்னை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ சீக்கிரம் லைக் போடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரம் வாங்க. 12:30க்கு நீங்கள் விரும்பும் லைவு ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபாஸ்ட்டாக டிபியை கிளிக் பண்ணி அடுத்தடுத்த ஆப்ஷன் என்னென்ன நீங்கள் கேட்குறீங்களோ அந்த ஆப்ஷன் எல்லாம் வரும். டிக் கொடுத்துட்டு டக்குன்னு வாங்க. 9 மாதிரி இருக்குது. 9 மாதிரி இருக்கா? ஓ, ஒருவேளை குரல் வந்து கட்ட குரலாக இருக்கலாம், அதனால் அப்படி இருக்கலாம். தொண்டை கட்டிகிட்ருக்கு. ஒரு 1 வீக்கு பொறுங்க, நம்மளுடைய ஓல்டு வாய்ஸ் வந்துடும். ஸ்ரேணி ஸ்ரேணி ஸ்ரேணி, எனக்கு உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆஹா, எல்லாம் பொய்யா? என்னடா பொய்? உங்கள் நேம் சொல்லுங்கள் ஆண்டி. மை நேம் நிலாங்க. விஜய். தரணி ஹாய். ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க டார்லிங். ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. பண்ணிக்கோங்க. நீங்களே போய் பாருங்கள் செல்லம். நீங்களே பாருங்கள் குப்புசாமி. சீக்கிரம். திஸ் ஸ்டைல் இஸ் குட் நீலா. தேங்க்யூடா தேங்க்யூடா. உன்னை பிடிக்கலைன்னா ஒன்று அவன் கண்ணில் ஏதோ கோளாறு, இல்லைன்னா அவனே ஒரு கோளாறாக இருப்பான். அப்படி சொல்லக்கூடாது சாமி. என்னைய பிடிக்கலன்னா, அழகை ரசிக்க தெரியலனா அவன் குண்டே இல்லாத சோடான்னு அர்த்தம். இதை நான் மனசில் அப்போவே நினச்சேன். நீ கொஞ்சம் லேட் கமெண்ட்டு தான். சரி போய் தொலையுது. வாய் விட்டு சொல்லி அவனையே நம்ம கஷ்டப்படுத்தணும். ஷார்ட்ஸில் மட்டும் எடுப்ப காட்டுறீங்க, இப்போ லைட்டாக காட்டுங்க ப்ளீஸ். அதுக்கு தானேங்க ஆப்ஷன் இருக்குது. டிபி டச் பண்ணி போங்கங்க. செம்ம க்யூட்டான்ட்டு நீங்கள். ஆஹா, பாரத 90s ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கீங்க நிலா. மை ஃபேவரட்டே 80s 90s ஆக்ட்ரஸ் தான். அதேமாதிரி ஆக்டரும் தான். ஆக்ட்ரஸ் மட்டும் கிடையாது, ஆக்டரும் எனக்கு அப்போ பிடிச்சதான். அக்கா ப்ளீஸ் டெல் டே குய், நீ தமிழில் கேட்டாலும் இங்கிலீஷில் கேட்டாலும் ஒன்று தான் போடா. நிலான்னு பேர் வச்சுருக்காங்க. நிலாவே முகத்தை காட்டுங்க. பௌர்ணமி அப்போ ஃப்ரெஷ்ஷாக வருங்க. ப்ளீஸ் ரீட் மை மெசேஜ் இன் இங்கிலீஷ். சொல்லுங்கள் மாதவ். உங்களை பார்த்து ரொம்ப வருதா? ஓகே. என்ன கலர் போட்டு இருக்கீங்க? கண்டுபிடிங்க. உத்து பாருங்கங்க. உத்து பார்த்து ஒரு வழியாக கண்டுபிடிச்சி யார் கரெக்டாக கமெண்ட்டை போடுறீங்களோ அவங்களுக்கு அடித்து நொறுக்கிற ஒரு கிஸ்ஸுடா. அடித்து நொறுக்கிற கிஸ்ஸெல்லாம் பஞ்சாக பறந்து போகணும். எவன் கலரை கரெக்டாக சொல்கிறீங்களோ சீக்கிரம் போடுங்க, கமெண்ட்டை போடுங்க. கலரை கரெக்டாக சொல்கிறவனுக்கு அடித்து நொறுக்கிற கிஸ்ஸு. லைக் போடுங்க காய்ஸ். தெரியலையா? அட கண்டுபிடியா. தெரியலன்னா என்னையா அதிர்ஷ்டம். நீ சொல்ல போகிற கலர் அந்த கலராக இருந்துச்சுன்னா ஸ்பெல்லிங்கை தப்பாக போடாதீங்க. எல்லாம் பிளாக்னு போடாமல் பிளாக்ன்றீங்க. அப்புறம் பிளாக் பண்ணி விட்டுற போகிறேன். சாண்டி நியாஸ். ஆனால் வந்து வினோத் வந்து ஃபஸ்ட்டே யார் அதுக்கு முன்னே யார் போட்டிருக்கா? சாண்டி கரெக்டாக தான் போட்டாப்ல. என்னன்னா ஒரு ஸ்பெல்லிங் மட்டும்தான் மிஸ்டேக்கு. பிளாக்னு போடாமல் பிளாக்னு போட்டார். சரி ஓகே. அவர் வந்து தப்பாக போட்டாலும் ஃபஸ்ட்டு அவர் போட்டுட்டாரு. ரெண்டாவது வந்து நியாஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்காரு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொடுக்குற கிஸ்ஸில் காதெல்லாம் அப்படியே பஞ்சாக பறந்துடணும். கொடுத்துடலாமா? யாருக்கெல்லாம் இந்த நிலாவோட கிஸ் எதிர்பார்ப்பில் இருக்கீங்க? உங்கள் கூட இருக்கிறதா நினச்சி பார்த்தாலே அது மாதிரி வருதா? என்ன மாதிரி வருது? என்ன மாதிரி வருது? ஏற்கனவே ரீல்ல இருக்கு பெரிய கண்டுபிடிப்பு. அவள் பாப்ஸு ரீல்ஸில் என்னோடய ஜிமிக்கியை பார்க்கல, என் கண்ணை பார்க்கல. அப்போ சைடில் கழுத்து பார்த்துருக்கீங்க. கரெக்டா? டே ஃப்ரான்ஸுக்காரரே, நீ வர 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 ரொம்ப தெளிவாயிட்டு இருக்கடா.
நீனா நைட்டு லைவுக்கு எப்படி நான் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மாஸ்க்கு ஏடடி முதல்ல. ஏ போடா. டே டே டேய் போட்டா. உங்களை பார்த்து தான் இப்போ அப்படியா? ஐயோ குசும்புக்கார கருப்பேன். தெளிவாக இருந்தால் தான் பிழைக்க முடியும் சிவாபுரா. ரொம்ப தெளிவு தான் எங்கள் பாப்ஸு. ஓ வாய்ஸை கேட்டாலே கார்த்திக்கு ஏங்க சீக்கிரம் பண்ணிக்கோங்க, புரியும்னு நினைக்கிறேன். ஏங்க பண்ணிக்கோங்கன்னா இவனுங்க எல்லாம் வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஏங்க சொல்ல முடியலங்க லைவில், புரிஞ்சுக்கோங்க. 12:30க்கு லைவ் ஸ்டார்ட்டு. எங்கே இருக்கீங்க? நானா வீட்டில் இருக்கேங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டார்லிங், சீக்கிரம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோ தெரியுதா சப்ஸ்கிரைப், இந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பிடிச்சிட்டேன். வருதா கிஷோர்? ஹஸ்கி வாய்ஸு பேசணுமா? தொண்டை கட்டிகிட்டு இருக்கு, எப்படி பேசுகிறது? உங்களுக்கு கரண் ரொம்ப எல்லாமே காமன்லேயே கேட்குறது. உங்களை பதம் பண்ணலாமா, எல்லாம் பதம் பார்க்கலாமான்னு கேட்பாங்க. நீங்கள் தான் பதம் பண்ணலாமான்றீங்க. பாதாம் பருப்பை எடுத்து நன்றாக உலர்ந்த நீரில் அலசிவிட்டு 2 பிடிகள் கைகளில் எடுத்து நன்றாக நசுக்கவும் கசக்கவும் பாதாம் பருப்பை. அப்போதான் தோல் உரிச்சிட்டு. ஐயோ ஜோ முகமது. ஹரிஷ் வாங்க. டுடே என்ன ஆன் பண்ணுவேன் எல்லாமே வரும். ராஜேஷ்குமார் தமிழ் ஸ்டூடியோ வணக்கம். ஜவுளி கடை அதிபரே வாங்க வாங்க. வி நரசிம்மா எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மச்சு வார்த்தைகளை சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டம். ஐயோ நீ வேறு டேட் மாதம் இப்போ தான் பிறந்திருக்குடா தலை. ஆனால் டே அவ ரொம்ப துணிஞ்சு போய் கிடக்குறாளுங்கடா. நம்ம தான் சரி பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒருத்தர் கொடுத்து வச்சாச்சு, வீட்டில் இருக்கார். உங்களுக்கு சரி ஓகே. ஒருத்தர் வந்து கலர் கரெக்டாக சொன்னாரே, அவருக்கு நம்ம கிஸ் கொடுத்தோமா? நியாஸு, அப்புறம் வந்து இன்னொரு பேர் யாருன்னு தெரியல, ஏதோ ஒரு பேர் ஆச்சு, வினோவா, வினோ. ஆமாம், அவங்க 2 பேருக்கும். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு பிளாக்குன்னு ராங்காக போட்டார்ல அவருக்கு. ஏங்க கண்ணத்தை கொஞ்சம் காட்டுங்களேன். புரியுதா? விட்டுட்டேன்னு வச்சுக்கியா, பாஞ்சிட்டே தாண்டி போச்சுன்னா வேஸ்ட்டு. ஆனால் பாரு, இந்த நேரம் பார்த்து நம்மளை உசுரை வாங்குறானுங்க கொள்ளையில் போகிறவனுங்க. 2வதா பிளாக்குன்னு கரெக்டாக போட்டு வரைக்க. அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தையெல்லாம் ரொம்ப தான் பயந்த சுவாபம். அதுதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சு என் வாயை அடக்கிறானுங்களாடா 2 பேர், சரும் மூனியும். எங்கடா அவனுங்களை காணோம்? புஜ்ஜி வாங்க புஜ்ஜி. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க டார்லிங். ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக. 12:30க்கு லைவ் ஸ்டார்டடு. ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்கள் பாப்ஸ் கொடுத்த தைரியம்தான். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க டார்லிங். ஸ்க்ரீனை 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. உங்கள் விருப்பம் போல் எது வேணுமோ, எந்த ஆக்சஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். மேடம் அசாமில் இருக்கீங்க, ஆர்மி எல்லை பாதுகாப்பு படை அப்படிங்கிற நரசிம்மா. அங்கே நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே நம்ம லைவ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தான். நிறைய பேர் இருக்காங்க, எக்கச்சக்க பேர். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்த புதுசில் நிறைய பேர் அங்கேருந்து இப்போ நீங்கள் சொல்கிற பிளேஸ்லேருந்து தான் நிறைய பேர் நமக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்புறம் வந்து ஃபேன்ஸுன்னு சொல்கிறத விட ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா இருக்குது எனக்கு அங்கே. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணிக்கோங்க காய்ஸ். சகலை இப்போ எப்படி இருக்காரு. நாளைக்கு ஒரு புடி ரெட்டை செடை ஹேர் ஸ்டைல் சூப்பர் டி பேபி. உன்னை பார்த்த உடனே நேம் தெரியலையா?
நானும் கருப்பு கலர் முதல்ல போட்டேன். ஐயோ சங்கர், செம்மையாக இருக்கும் சதீஷ். ஃபாஸ்ட்டாக வாங்க, சீக்கிரம் டார்லிங். லைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஏற்றலாமே. அவங்க ஏய் லிங்கே, உனக்கு ஏன் புத்தி எப்போ பாரு இப்படி மட்டமாக போகுது. அந்த லிஸ்ட்டில் சிவா ப்ரோ விட்டுட்ட. எந்த லிஸ்ட்டில்? ஆர்மி லிஸ்ட் இல்லையா? உங்கள் வயிறு சூப்பர். அது எப்போம்மா பார்த்தீங்க? உட்காந்துட்டு இருக்கும்போது தெரிஞ்சிச்சோ? செல்லமே லைக் போடுங்க. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க டார்லிங். ஆமாம், அதெல்லாம் இல்லை. நீ வேற நாளைக்கு காலை நான் கடைக்கு போகிறேன்னு சொல்ல வந்து என்னது நாளைக்கெல்லாம் இல்லை, கடைக்கு போகிறேன் நாளைக்கு. ரீல்ஸில் பார்த்தீங்க. ஓ கரண் பிடிச்சிருக்கா? பியூட்டிஃபுல் கால். ஏஞ்சலா? ஹரிஷ், நீங்கள் கேட்குறது காமல். என்னால் எஸ்ஆர்னோ கூட சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். ஏன்னா அதுக்கு ரீசன் காமலை. ஆளான தாமரை வீடியோவில். ஆஹா, கோவிலுக்கு போனீங்களா இன்னைக்கு? ஆடி கிருத்திகை இன்னைக்கா? இல்லை, எங்கேயும் போகல. இன்றைக்கெலாம் எனக்கு வேலை ஜாஸ்தியாக இருந்தது. ஹாய் சாம்பார் வாங்க, சாம்பார் வாங்க. உங்கள் வாய்ஸ் கேட்கும்போதே அது இப்போ தான் சகல முகமது நிலா இன்னைக்கு என்ன ரெட்டை ஜடை போட்டிருக்க? சும்மா நம்ம ஸ்கூல் லைஃப் ஞாபகம் வந்தது. இப்போவே போட்டுக்கிட்டா தான் உண்டு. இன்னும் ஒரு அப்புறம் 40 வயசுலாம் தொட்டுருச்சுன்னா போட முடியாது. அதுக்கு தான் இப்போவும் போட்டிருக்கேன். சாண்டியை நான் அதை போடவே இல்லை. போட்டால் தானே கலர் சொல்கிறதுக்கு. அதானே பார்த்தேன். அங்கே நான் தான் சொல்லிட்டேன், டோரி காலம் போட்டுக்கிட்டு எந்த இதுக்கும் போயிடாத. நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு கூப்பிட போயிருந்தேன். நான் அங்கேருந்து அவருக்கு கால் பண்ணி சம்சா வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம்மா நானும் பார்ப்போம். என்னாடி ரொம்ப நேரமாக பேசிட்டே சம்சா மட்டும் போய்கிட்டே இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் இப்படி படுத்துக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு பீஸ் மேலே அப்படி விழுந்துருச்சு. நான் உடனே இது இப்படின்னேன். ஏய் என்னடி பண்ணுற அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, நிஜமாக சாப்பிட்டு வெங்காயம் ஒன்று ஊந்துச்சுரா, அதான் தேடுறேன். இங்கே பெட்டில் விழுந்து எறும்பு வந்துட போகுது அப்படின்னு சொன்னேன். அங்கே வீட்டுக்கு போயிட்டேன். ஏய் நீ ஒன்றும் சம்சா தேடுற மாதிரி தெரியலையே, வேணுக்குன்னே நீ கையை வச்ச மாதிரிலாம் இருக்குன்னாரு. சி வைத்தியம், நான் நிஜமாவே சம்சா தாண்டா விழுந்துருச்சு. நான் எழுந்திரிச்சு உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க கைஸ். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ உடனே ஒரு சிக்னல் கொடுத்தாரு. என்ன அப்படின்னாரு. ஒன்று வைஃப் ஒன்று வைக்காதரி, வைக்காதரி, கடுப்படிக்குது எனக்கு, பேசு அப்படின்னாரு. சம்சா சாப்பிட வேண்டாமா? ஆனால் சரி, அதுக்கு மேலே வேண்டாம், என்ன பேசணுன்றது அதெல்லாம் மெம்பர்ஷிப்பில் மட்டும்தான் சொல்ல முடியும். இவரே நான் நிஜமாகவே சொல்கிறேன், படுத்துக்கிட்டே சாப்பிட்டுட்டே இப்படி டப்புன்னு அந்த சமோசா அந்த முக்கோணம் மாதிரி இருக்கலாம், அதில் வெங்காயம் ஒன்று விழுந்த மாதிரியே தான் இருந்தது. நான் மாட்டுன்னு பேசிட்டே இப்படின்னு. அவர் என்னாடி ரொம்ப நேரமாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், என்னென்ன சீண்டி வர்றியாடின்னாரு. ஆமாம், சீண்டி விட்டுட்டாலும் அங்கே அப்படியே சீண்டி எழுந்துட்டாலும் அப்படின்னு வேறு. ஏதோ நான் இப்போ கொஞ்சம் கால் அடிபட்டுருக்குது, அதுக்காக கொஞ்சம் அசைய முடியாமல் இருக்கேன், அதுக்காக இப்படியே விட்டுறேனா? இருக்குவா உனக்கு கச்சேரி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு. இன்னும் தேவையில்லை, அதெல்லாம் அடிச்சிருவோம்லாம் சொல்லக்கூடாதுரி. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கய்யா. வெங்காயத்தில் இருந்து உங்கள் காதல் பயணம் ஆரம்பிச்சிருக்கு. உங்கள் வாய்ஸ் கியூட். தேங்க்யூ ராஜா. ரவுஃப் வாங்க, ராக் வாங்க. 12:30 மணிக்கு எப்படி இப்போவே பண்ணிவிடுங்க சிலம்போ. 12:30க்கு நான் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போவே டக்குன்னு வந்துடுங்க. உங்களை கற்பனை பண்ணும்போது. அப்படிங்களா? கதை அவ்வளோதான் சொல்ல, அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அதுக்கு மேலே நம்ம இடத்துக்கு வந்துடுங்க, அங்கே பார்த்துக்கலாம். ஓ கரண் வந்து விட்டால். வசந்த சேனை வெங்கட்டா. எதில் லைவ்? இதில் தான் ஜாஃபர், இதில் தான் 12:30க்கு ஸ்டார்ட் ஆகுது.
எனக்கு பார்க்கலாம் விக்னேஷ். மற்றவை ஆமாம் நம்ம இடத்துல சிங்கத்துக்கு சிங்கத்துக்கு இப்போ கால் சரியில்லை, கால் சரியாகட்டும் அப்புறம் பாரு. நீ வேற அதெல்லாம் நேத்தே. சரி, ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ட்டாங்க. அதுக்காக இப்படி இருக்க முடியுமா? எனக்கு இதுவே மைண்ட் டார்ச்சராக இருக்குன்ட்டாங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்கய்யா. நீ இப்படி சொல்கிறியே, அங்கே ஆப்ரேஷன் முடிஞ்சு மறாவது நாளே ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணிக்கோங்கய்யா. சொல்லுங்க பாரத். அப்படியா? எல்லாம் உங்களை மாதிரி தான் செல்லும். அளவெடுத்து தான் செஞ்சு தயாரித்து நம்மளை இது பண்ணியிருக்காங்க, வெத்து எடுத்திருக்காங்க. உங்கள் பெயர் என்ன? நிலாங்க என்னோட பெயர். ஏங்க சீக்கிரமாக லைக் போடுங்க, லைக் போடுங்க கண்ணுங்களா. ரொம்ப ஆமாம், அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். ஏய் சூர்யா வாங்க, என்ன ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க வாங்க. என்னைக்காவது ஒரு நாள் வர்றது, திடீர்னு என் ஞாபகம் வர்றது. எது நேத்தே? ஆமாம் வாங்க சூர்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சூர்யா? ஆமாம் 12:30. ஹாய் சிற்பி. டின்னரா? சப்பாத்தி. ரெண்டும் தான் இங்கே. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணிக்கோங்க. வாங்க சங்கர். மஸ்கட்டு மேலே ஒரு கண்ணாதாயா இருக்குது ஒரு வாரமாக, என்னன்னே தெரியல. என்னது இன்னைக்கு ரெட்டை ஜடை மச்சான்? எனக்கு ஒரு டவுட்டு. இந்த கெட்ட பையன் பங்காளிக்கிட்ட காட்டின என்னது என்னது? வாங்கம்மா வாங்க. சின்ன வெங்காயம், நாட்டு கத்திரிக்காய், பெங்களூரு நாட்டு. சரி, விலைய போட்டிய நீ? தினமும் ஞாபகம் வரும், வந்து பார்த்துட்டு போயிடுவேன். ஓ பரவாயில்லையே சூர்யா, எப்படி இருக்கீங்க? உடம்பெல்லாம் பரவாயில்லையா சூர்யா? இருக்குது வெங்கட்டா. அதுக்கு வந்து ஆப்ஷன் நீங்கள் டிபியை தொட்டுட்டு போயிட்டு கடைசியாக ஒன்று இருக்கும், அதில் போய் நீங்கள் டச் பண்ணால் போதும். சங்கர். சிங்கம் சரியான சீரி பாயுமே, அதுவா? ஐயோ ஏங்குறீங்க, கட்டு கடங்காத காளையா. கொத்த வர்றங்க கிலோ வந்து 30 ரூபாயா? அடவிடையா. முருங்காய் என்ன ரேட்டு, அதை போடியா. கொத்த வரங்க எவன் தின்றான்? கெட்ட பையன் இல்லை, ஐ திங்க் கெட்டப். ஓ கெட்டப்புக்கு அவர் போட்ட கமெண்ட்ஸில் அந்த கெட்டப் சம்மந்தம் இல்லையே. ரெட்டை ஜடைக்கு காரணம் சொல்லலையே. அது சொல்லுவேன் ஹரிஷ், இப்போதைக்கு சொல்லக்கூடாது, அதான் சொல்லலை. அதுக்கு தான் ஆப்ஷன் இருக்குது, டிபி டச் பண்ணிவிட்டு வாங்க 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 சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஹரிஷ் சிவா. தேங்க்யூ, தேங்க்ஸ்யா உங்களுடைய சப்போர்ட்டுக்கே தங்கமே. எம்பி சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்க, இருங்க. டிபியை டச் பண்ணுங்க. அடுத்தது நல்லா பாரியா, இங்கே பாருறா. அதுக்கப்புறம் நான் வாய் திறக்க மாட்டேன், நான் டச்சு மட்டும் தான் பண்ணுவேன், நீங்களே பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு மட்டும்தான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீங்களே எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக பாருங்கள். ஒரு நிமிஷம். டிபியே தொடுங்க, அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன், நீங்களாவே பார்க்கலாம். அவ்வளோதான். சீக்கிரம் லைக் கொடுங்க காய்ஸ். மல்லிகைப்பூவா? வாங்கணும், நாளைக்கு வெள்ளிக்கிழமைல, நாளைக்கு வாங்கிக்கிறேன். ரெட்டச்சடை குருவம்மா மல்லிகைப்பூ. ஐயோ இந்த கெட்டப்பில் எல்லாரும் எங்கள் வீட்டு ஆளுங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரே சிரிச்சுக்கிட்டு காரி துப்பிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். எங்கே பார்த்தியா நீ? ஐயா என்ன கொடுமையை பாரு. இந்த வயசுக்கு இதுக்கு ரெட்டை ஜடை தேவையா? என்ன வீட்டாளுங்களே, கரெக்டாக நான் சொன்னது பக்குன்னு இருந்திருக்குமே.
எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு விட்டு எல்லாம் குப்பரை கடிச்சு ஏசியை போட்டுக்கிட்டு பெட்டில் ஜம்முன்னு ஃபோன் அப்படியே சேவ் சாச்சிக்கிட்டு தானே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாருங்க, டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, மறந்துட போகிறீங்க. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க எல்லாரும். ஹாய் சிஸ்டர், வாங்க ஹேமா, நல்லா இருக்கீங்களா? என்ன ஹேமா மின்னல் மாதிரி வரல, மின்னல் மாதிரி போகிற. முருங்கைக்காய் கிலோ 20 ரூபாய் தான். அது என்னடா, இருக்கிறதுலே முருங்கைக்காய் தான் ஹைலைட்டு, இருக்கிறதுலே விலைவாசி அதில் தான் ஏறணும், இன்னும் ரொம்ப கம்மியாக சீப்பாக சொல்கிறீங்க. உண்டு 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 முடிஞ்சிடா அக்கா. நேரடியா விக்னேஷ். பாபு, மல்லிகைப்பூ வேணுமா உனக்கு? நாளைக்கு வாங்கிக்கிறேன் நானே. செல்லம் சீக்கிரம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, டைம் ஆகுது. 12:30க்கு லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது, ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்கள இழுக்கலைன்னா தூக்கம் வராதே, ஏன் வம்பு விலை கொடுத்து சும்மா. இப்போ நான் அப்படி பேசுகிறதுனாலே இப்போ எல்லாருக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குடா. அதை வேறு நிறைய ஷேர் பண்ணி பேசிக்கிறாங்க, என் காதுக்கு வருது. எனக்கே நேரடியாக காலே பண்ணுறாங்க, கால் பண்ணி என்ன நேரத்தெல்லாம் ஒரே திட்டு தான் போல இருக்கே, ஒரே திட்டு, என்ன திட்டு, கூவி கூவி கத்துறடியே அப்படின்றாங்க எல்லாம். இப்போ அப்படி ஃபன்னி ஆகிப்போச்சு. 40 வயசாச்சு, இன்னும் இது தேவையா? ஏய் அட பாவி, 40 வயசுக்கு இன்னும் 6 வருஷம் இருக்குடா. போன மாதம் தானே பிறந்த நாள் வந்தது, 33 முடிஞ்சு 34 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆமாம் பாப்ஸு, ஆமாம். நம்ம இங்கே திட்டுறதெல்லாம் அங்கே ஷேர் ஆகிட்டுருக்கு. ஹாய் பெங்களூர், வாங்க பாபு வாங்க. ஏஜ் 34மா. ஏம்மா போன மாதம்தாம்மா பர்த்டே வந்தது 34, அதுக்குள்ளே ஒருத்தன் 40ன்றான் 50ன்றான். இன்னும் எங்கள் வீட்டு சைடில் எல்லாருக்கும் பாதி பேருக்கு 40 வயசு தொட்டுருச்சு. நீங்கள் இப்போ கேட்டால் கூட இப்போ தான் 36, இப்போ தான் 38, 38 பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டு ஆளுங்க. இன்னொன்று, அதில் ஒருத்தவங்க ரொம்ப மோசம், ஏஜே இப்போ வந்து போச்சுங்க 40 தொட போது. அவங்க இப்போ கேட்டால் கூட எனக்கு இப்போ தான் 24, இப்போ தான் எனக்கு பர்த்டே முடிஞ்சுது, 24 முடிஞ்சு 25 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படிங்க மனசாட்சியே இல்லாமல் வச்சா. எம்பி ஹாய், வெல்கம் டு, தேங்க்யூ, வெல்கம் டு அதிபதி, வாங்க. உன்னால் முடியுமா விஜய் கிருஷ்ணா? சாமி ஓகே, டேக் கேர். எங்கே சரவ ஆளை காணோம்? ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணிக்கோங்கம்மா. ஓ அப்படியா சாமி, செல்லோ லைக் போடுங்க, டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஆமாம் ஆமாம் எஸ்ஜே, நான் கண்டுக்கிறது கிடையாது, இருந்தாலும் சகலைக்கு முந்திரியை கொடு. முந்திரி பருப்பா கொடுத்துறேன். எப்படிம்மா முழுசாக எடுத்துக்கிறது வாயில் வச்சு ஊட்டி விடணுமா இல்லை ஜூஸாக போட்டு கொடுக்கணுமா? அண்ணா என்ன ஸ்பெஷல்? நான் உங்கள்கிட்ட தனியாக லைவ் வருவேன், உங்கள் விருப்பம் போல தான். கேஎஸ் உங்களுக்கு தான் அந்த கமெண்ட்ஸ், நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்களோ அப்படி கிடைக்கும் அந்த லைவு. அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப என் கூட பேசிக்கலாம், பழகிக்கலாம் அப்பப்போ. ஓகேவா? அதுக்கு மேலே டீட்டெயில்ஸ்னால் நான் அங்கே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். லைவ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 12 கரெக்டாக 12:20க்குலாம் ஸ்டார்ட் ஆகிடும். முந்திரி பருப்பு அரைச்சி பாலில் போடுவோம்ல, அதை தான் ஜூஸுன்னு சொல்லிட்டேன். ஆகஸ்ட் 11. வா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 11னா இப்போயா? இப்போ இது ஆகஸ்ட் தானே? 11 உனக்கு? இந்த ரெட்டை ஜடையில் 25 வயது தான் நிலாவுக்கு. அட கடவுளை, இப்போ தான் எனக்கு 25 ஏஜ் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 34 தொட்டுட்டு வந்து நிற்கிறேன். வணக்கம் 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 வணக்கம். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
11:20க்கு. கரண், ஹாய் கரண், வாங்க 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 வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? நான் லைவ் இப்போ இதை முடிச்சுட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறேன். கிஷோர், சும்மா இந்த லைவில் இப்படி நான் உட்காந்துக்கிறத வச்சு நீயா கற்பனை பண்ணிக்காத, வந்து அங்கே வந்து பாரு. ஹரி வாங்க. டிஸ்டர்பாக இருக்கா உங்களுக்கா? வச்சு ஞாபகம் வச்சுருக்கீங்களா? தட்டான் டேட்டில் வாழ்த்து சொல்லிடும். நான் தான் மனசில் பதிலாக நினச்சேன். அந்த டைமில் தான் நான் எங்கேயாவது வெளியில் இருப்பேன். ஏங்கிற சகலைக்கு முந்திரி பாதாம் பருப்பு எல்லாம் கொடுத்தா என்ன பண்ணுவார்? சாப்பிடுவார். அதைத்தானே மச்சான் நீயும் பண்ணுவேன். அவர் மட்டும் வேற என்ன வச்சு அழகாக பார்ப்பாரு. டைமிங் தப்பாக சொல்லிட்டீங்க. 11 இல்லை 12. அப்படியா? சாரி 12:20க்குங்க லைவ். நீங்கள் கேட்ட லைவ். மேடம் எனக்கு டென்ஷன். ஏம்மா என்ன டென்ஷன் ஆகுது? ஹரிஷ் என்ன தங்கம்? என்ன எமோஜி என்னாச்சு? லைக் போட்டுக்கோங்க டார்லிங். ஆமாம் ப்ரோ. எப்படி ப்ரோ கரெக்டாக நம்ம என்ன சாப்பிட்டீங்க? சூர்யா என்ன சாப்பிட்டீங்க? ஓகே கிஷோர், ஓகே. அவ்வளோதான். இன்னும் 22 நிமிஷம் தான் இருக்குது. ஏன்னா 12:20க்கு மெம்பர்ஷிப்பு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து 11:58 ஆகுது. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவார்? தூங்குவார். நீ என்ன செல்லம் பண்ணுவேன்? உன்னை பற்றி சொல்லேன். கிழக்கே போகும் ரயில். சங்கர் வந்துட்டிங்களா வீட்டுக்கு, ரூமுக்கு? சாப்பிட்டீங்களா? சமைச்சாச்சா? என்ன தருவேன் உனக்கு? என்ன வேணும் செல்லம்? என்ன வேணாலும் எடுத்துக்கோ. 12:30க்கு தயவு செய்து சொல்லுமா. நான் என்னமோ ஏதோன்னு நீ சொன்ன மாதிரி இன்னொரு முறை சொல்லுமா. சொல்ல மாட்டேன், சைகை காமிக்கிற, புரிஞ்சுக்கோ. டிபியை தொடுங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு எது வேணாலும் உங்கள் இஷ்டம். நீங்கள் கேட்குறது அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கும். அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு அதோட நேம் கீழே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கீழே இருக்கிறத பிளாக்கை தொட்டிங்கன்னா ஆப்ஷனுக்குள்ளே வந்துடுவீங்க. சப்பாத்தியா? நான் சப்பாத்தி சாப்பிடல, லெமன் ரைஸ் தான் சாப்பிட்டேன். காலையில் ஸ்கூலுக்கு கிண்டி கொடுத்தது. மைக்கேல் வந்து பாருங்க, அதுக்கப்புறம் நான் எப்படி பேசுகிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். தலை எப்படி என்ன சொல்கிறது? இந்த ஞாபக சக்தி தான் பெரிய மினிட்ஸ். என்ன பண்ணுறது? நான் உங்களை மாதிரி இல்லையே. என்ன நீ இப்போ கொஞ்சம் குண்டாகிட்ட? அட ஏன்டா நீ வேற ஜூம் பண்ணி கிட்ட வச்சிருக்கிறேன், அதுக்குள்ளே குண்டாகிட்டேனா? கேஎஸ் மீட் கிடையாது, பட்டு வேற மாதிரி கிடைக்கும். நான்லாம் என்னது அடி பிச்சிருவீங்களா? தேங்க்யூ எம்பி, தேங்க்யூ. சரி, ஓகேங்க. ஓகே. வியூஸு சடனாக ட்ராப் ஆகிருக்கு. நான் லைவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறேன். சிற்பி 92 க்ரீன் வேஸ் நம்ம யூடியூப்பில் மட்டும், வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். ஓகேவா? இப்போ நான் லைவ் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைவ் செம்மையாக இருக்க போகுது. வாங்க. சரோ தானே இப்போ வந்தார். சிவா ப்ரோ உங்கள் ப்ளஸ் அதுதான். நீங்கள் ஒரு இது ஸ்டோரேஜ் பேங்க்கு. ஆமாம், அதுதான். லைவை கட் பண்ணிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும். தலை என்னதுன்னு சூப்பராக நீங்கள் உண்மை தானே அவன் சொல்கிறது. லைவை ஓகே டார்லிங். அன்பு ஹாய்.
செல்வம் சென்னை, செல்வம் சென்னை. ஓகே, தேங்க்ஸ் டார்லிங், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா எல்லாரும். பாய்டா, லைவ் இருந்து சும்மா போகிறேன்டா. மண்ணின் மைந்தன் வாங்க, மண்ணின் மைந்தன் வாங்க. சரோ சரோ, நான் இப்போ சொல்லிட்டேன் சரோ, லைவில் நீங்கள் சொல்லக்கூட ஸ்டாப் பண்ணுவீங்களா? அது 2 வாட்டி. சீக்கிரம் வா. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லுங்களா. நான் நிலாவை வானத்தில் தான் பார்த்தேன், ஆனால் உங்கள் கண்ணுக்கள் நான் தினமும் பார்க்கிறேன். ஆட்டாடா, தினமும் பார்க்குறீங்களா? ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க டார்லிங். வா வா வாவ் மாதேஷ், வெல்கம் மாஸ் என்ட்ரி. தேங்க்யூ. டைமிங்கா 12:20, 12:20 ஸ்டார்டடா. 12:20 போய் இப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டேன் இல்லைடா? அப்படியே ஆன் பண்ணிட வேண்டியதுதான். உங்கள் விருப்பம் சரவணன், உங்களுக்கு எது செட் ஆகுதோ. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே உண்டு. பிரகாஷ், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இருங்க. டைம் வந்து இப்போ 12:03 ஆயிடுச்சு. 12:03 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 17 நிமிஷம்தான். ஆமாங்க, ஆமாம், யூடியூப்பில் தான். மேகா, ஆமாம். சொல்லுங்க பாப்ஸு. நான் நேற்று சொல்லாமல் போயிட்டதுனால எனக்கு இன்றைக்கி ஒன்றுமே ஆட் ஆகலை தெரியுமா பாப்ஸு? எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு இன்றைக்கெல்லாம். ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் ஒருத்தர் லைவ் ஆன் பண்ணி எப்படி வச்சு ஓட்டிகிட்ருக்கா பார்த்தீங்களா காய்ஸ்? இன்னும் வந்து 16 நிமிஷம் தான் இருக்குது. ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நீ எப்போ வருவ? தூக்கம் வருதுமா? நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. 12:20 கரெக்டாக 12:20 எப்போ வருவேன்னா நீங்கள் பண்ணாதானே, நீங்கள் பண்ணாதானே கொஞ்சம் நாளைக்கு. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டாப் பண்ணிக்கோங்க காய்ஸ். மேகா, எத்தனை வாட்டி சொல்லி தரது மேகா? வேணுக்குன்னு கேட்குறீங்களோ? ஃபஸ்ட்டு லைக் போட தெரியாதவங்க இந்த மாதிரி டபுள் டச் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள். எல்லாரும் உங்கள் பேர் எல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் எந்த ஊர்? உங்கள் பேர் என்ன கேட்குறீங்களா? சாரி மைக்கேல், சாரி. சரி, உங்கள் பேர் என்ன மைக்கேல்? நீங்கள் எந்த ஊர்? சிவகாசி. சிவகாசி பக்கம், சிவகாசி பக்கம் வந்தது கிடையாது. என்ன சாப்பிட்டீங்க? டேப்லெட் போட மாட்டீங்க, அவருக்கே போடுத்தாச்சு. எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து என் கிச்சனை பார்த்தனாக்கா செம்மையாக வச்சுருக்கேன். இங்கே சரியான இடி மழை பெய்யறதுலே ஒரு தெரியல சுத்தமாக. நான் மொட்டை மாடிக்கு குப்பையை கொட்டுறதுக்காக வந்தேங்க. கேட்டை திறந்து காலை வைக்கிறேன், இன்னும் ஈரமாக இருக்குன்னு பார்க்குறேன். சடனாக அப்போ தான் தெரியுது. அதுதான் உங்கள் ஆமாம் பாப்ஸு, நான் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே ஓகே. எந்த டாபிக்? மழையா? அஸ்வின் ஹாய். அப்படியா? விடுங்க சிவமணி, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். செம்ம மழை. அதுக்கப்புறம் எடுத்து குப்பையை கொட்ட அப்போ தான் ஓடி போய் மோட்ரு போட்டு டக்கு டக்குன்னு தண்ணி பிடிச்சேன். தண்ணி பிடிச்சிட்டு மோட்ரு போட்டு ரொப்பிட்டு அதோட கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். ஏன்னா சப்போஸ் கரண்ட்டு போயிடுச்சுன்னா காலையில் தண்ணி வேணும் டேங்க்கு. சாப்பிட்டே? ஆமாம்மா. பேபி மணிகண்டா ஹாய்ங்க. நீ குளிச்சியா? என்ன இப்படி கேட்குறீங்க? நான் டெய்லி குளிச்சிடுவேன்.
மலைக்கு ஒரே பிளாக் காஃபி செம்மையாக இருக்கும். கூட அப்படியே காதலன் காதலி கொஞ்சம் கட்டிலில் ரூம்லேயோ இல்லை சோஃபாலேயோ உட்காந்து இந்த லைட்டு கோல்டு வார்ம் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஏசி ஆன் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு அப்படியே அந்த காஃபியை குடிச்சிக்கிட்டு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன். செம்ம ஃபீலாக இருக்கும்ல. எப்படின்னா கொஞ்சம் ரூம் வந்து எப்படின்னா ஒரு சோஃபா போட்டிருக்கோம். சோஃபா நம்ம முன்னாடி டீப்பாய் போட்டுரும். இந்த சைடு செவுறு அடைச்சிட்ருக்கணும். இங்கே ஹீரோ இங்கே ஹீரோயின் 2 பேரும் பேசிக்கிட்டே சில்லுன்னு அது ஒரு மாதிரி அந்த இடத்துல மட்டும் லைட்டாக அந்த வார்ம் லைட்டு போட்டுட்டு வெளியில் இடி மழை. ஏன்னா நான் இப்போ அப்படி தான் பண்ணேன். மழை காலம் வந்துட்டாலே எங்கள் வீட்டில் ஒரே குதுக்காலம்தான். ஒரே டீ காஃபி அப்படி தான். இவர் என்ன பண்ணார், முடியலன்னு உட்காந்தாரு. என்னை பிடிச்சிக்க ஜம்ப் பண்ணியாவது நீ ரூமுக்கு வரணுன்ட்டேன். இவரை பிடிச்சி ஜம்ப் பண்ணி நம்ம ரூமுக்கு உள்ளார கூட்டு போய் ஒரு அழகாக உட்கார வச்சுட்டு டீயை போட்டு கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு செம்ம மழை பயங்கரமாக பெஞ்சுது. அவர் நான் ஜன்னலை மட்டும் திறந்து விட்டேன். செம்ம ஃபீல் நல்லா இருந்தது. அவர் உட்காந்து டீ குடிச்சிட்டு அப்படியே 2 பேர் பேசிகிட்டே இருந்தோம். அப்புறம் எனக்கு அந்த நரம்பு வலி வந்துருச்சு. மறுபடியும் அந்த விழுந்தான்ல அது இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு நேற்றே வலி வந்துருச்சு. அப்புறம் சுளுக்கு பிளாஸ்திரி நான் ஒட்டவா இல்லை நீ ஒட்டுறியா? காஃபிக்கு வழி இல்லை, இதில் காதலி. அப்புறம் என்னடா கால் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி அவர் என்னோடய பாதத்தை எடுத்து மடியில் வச்சுக்கிட்டு இங்கே தான் வலிக்குதா, இன்னும் கொஞ்சம் வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை இப்போ நைட்டுக்கு சுளுக்கு பிளாஸ்திரி ஒட்ட வேணாம் போய் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் சரி நாளைக்கு பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு ஒட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே கூட தைலத்தை எடுத்து அப்படின்னு அப்புறம் தைலத்தை எடுத்து தேய்ச்சி விட்டு லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டாங்க. வலி தாங்க முடியல, தரையிலே கால் வைக்க முடியல. சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருந்தோம். டைம் என்ன இப்போது மணி இப்போ தான் 8:05 தான் ஆகுதா. நான் பொறுமையாக தான் லைவ் போடுவேன். சரி அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அவன்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் 8:20 8:47 வரைக்கும் ஆச்சு. சரி கடுப்பாக இருக்குது, எதுக்கு தான் டைம் போகுதுன்னே தெரியல. கடன்னு 8:40 ஆகிப்போச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 9 தொட போகுது அப்படின்னு. அப்புறம் 9 தொட்டுது. லைக் போடுங்க டார்லிங், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கய்யா. நீங்கள் அதையும் அப்பப்போ கவனிங்க, உங்களுக்கும் அடிபட்டுருக்கு. ஆமாம் பாப்ஸ், இது ரொம்ப வலிக்குது எனக்கு இப்போ நேற்றுக்கு இன்றைக்கும். அதுவும் இன்றைக்கெலாம் சுத்தமாக காலை வைக்க முடியல. காலையிலேருந்து திடீர்னு அப்படியே விண்ணு தெரிக்குது அந்த இடத்துல. இருக்குது ஸ்பேரோ இருக்குது, வெயிட் பண்ணுங்க. ஆன் பண்ண போகிறேன், வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. கரெக்டாக இன்னும் ஒரு 11 நிமிஷம் தான் இருக்குது. ஒரு முறை தான் பாப்பா பார்க்க முடியும், அதுக்கு கொடுத்து வைக்கலை. சிவமணி நாளைக்கு வெள்ளிக்கிழமை, காலுக்கு பேண்டேஜ் நீ ஒட்ட மாட்ட இப்போவே. ஆமாம்ல 12 தாண்டிடுச்சு. 12 தொட்டுடுச்சு. நான் பண்ண மாட்டேன் நிஜமாவே. சர்ப்ரைஸ் ஒரு தடவை பண்ண முடியும். லைக் ஒரு தடவை தான் பண்ண முடியும். ஆனால் மற்றது எல்லாமே எப்பயாவது ஒரு நேரம் வந்தது வலி வந்துடுது. இதே அப்படியா ராஜு? டார்ச் லைட்டா? தேங்க்யூ சின்ன. ஜாயின் பண்ணி வந்து பாருங்கள். ஸ்டார்ட் பண்ண இன்னும் 9 நிமிஷம் தான் இருக்குது லைவ். ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷேக் ஹாய். ஷேக் நவீன் ஹாய். ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷ்ணு ஹாய். கியூட்டி ஹேண்டிக்குண்ணா. அதுக்கப்புறம் அப்படியே 9 தொட்டுருச்சு. 9:05. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு அந்த குப்பையெல்லாம் கொட்டப்போ தான் மழை பெஞ்சு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் பண்ணிவிட்டு வந்து ஒரே ஒரு ரீல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் லைவ் ஆன் பண்ணிட்டேன். டைம் சீக்கிரம் போகுது. என் ஹஸ்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது சீக்கிரம் டைமிங் போகிறது கட்டுப்பாக இருக்குது. இப்படி தான் 7ங்குது, அப்புறம் டக்குன்னு 8, அப்படியே 9 ஆகுது. எரிச்சலாக இல்லை. ஹஸ்கூட வந்து ஒய்ஃபுங்க ரொமான்ஸ் பண்ணும்போது டைமிங்கே போகக்கூடாது, அப்படியே இருக்கணும். பெயின் மாத்திரை. ஓ ஆமாம்,
டாக்டர் ஆமாம், டாக்டர் டேப்லெட் கொடுத்தா கலர் பிடிக்கல அப்படின்னு சாப்பிட்றதில்ல. கடைசியில் இதை வாங்கிட்டா வலிக்குது நரம்பு. இல்லைடாமா, எனக்கு அந்த உங்களுக்கு தெரியாத நான் சொன்னல ஒரு நாள் ஞாபகம் இருக்கா? 5 டேஸ்க்கு முன்னாடி இருக்கும். தண்ணி மோட்ரு நான் சொன்னல குடி தண்ணி பிடிக்கிறதுக்காக பைப்பு திறந்தேன். சரி கொஞ்சம் நிற்கிற தண்ணி போகட்டுன்னு ஃபாஸ்ட்டாக திறந்தேன் பாரு, செம்ம ஃபோர்ஸ் அடிச்சுது. அடிப்பட்ட காலை கொண்டு போயிட்டு ஃபோர்ஸ் அடி நீட் நம்பரு அந்த நடு விரலுக்கு மேலே அந்த நரம்பு இருக்குல்ல, பட்ட 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 தண்ணி அடித்த வேகம் விரல் இப்படி 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 நகர்ந்தது பாரு, வலி வந்துருச்சு எனக்கு. அப்போது வலி அதிகமாகி போச்சு. அப்புறம் அடுத்த நாள் 2வது நாள் சரியாயிடுச்சு. முந்தா நேற்று என்ன பண்ணிட்டேன், நேற்று காலையில் என்ன பண்ணிட்டேன், தண்ணி பிடிக்கும்போது யதார்த்தமாக அதே மாதிரி டக்குன்னு மறதியில் காலை நீட்டிட்டேன் அதில் போயிட்டு. அப்புறம் டக்குன்னு இழுத்துட்டேன். அந்த வலி தான் இப்போ. நான் முன்ன பின்ன தான் பார்த்தேன். இல்லை பார்த்தது இல்லையா? எங்கள் அட்ற ஜிமிக்கி மஜாவாக இருக்குது உன் ஜிமிக்கி. ஆஹா, தேங்க்யூ. ரீல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த ஜிமிக்கி, இப்போ பார்த்து கொஞ்சம் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயின் பழம் இல்லை ஸ்ப்ரே மெடிக்கலில் வாங்கி வச்சுக்கோங்க. சரி. கஜினி சூர்யா விட மோசமாக இருக்கியடா. அந்த மாதிரி எனக்கு அப்புறம் அதில் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வலி. ஏய் நேம் இருக்கு மதன் இருக்கு. இன்னும் கரெக்டாக நமக்கு 7 நிமிஷம் தான் இருக்குது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அழகான லைவு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏண்டா மிஸ் பண்ணோம் அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு இருக்கும். வந்து பாருங்கள் ஒருட்டு. இந்த அழகை முழு அழகாக பார்க்கணும், ரசிக்கணும்னா உடனே வாங்க. ஆஹா, சொல்லுங்கள் மதுரை. அந்த கால் இப்போ சும்மா சப்போர்ட்டுக்கு தான் ஸ்ட்ரெயின் பண்ண வலி வரும். ஆமாண்டா, ஏன் தான் கொண்டு போய் அதில் போய் ஃபோர்ஸாக காலை காட்டினேன்னு தெரிலடா. கட்டுங்க. ஆமாம், 80ஸ்லலாம் வந்து காலேஜுக்கு போகிற பொண்ணு, ஸ்கூலுக்கு போகிற பொண்ணெல்லாம் சாரி தான் கட்டிட்டு போவாங்க. விமல் ராஜ், லவ் யூடி செல்லக்குட்டி. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சிவமணி யார் தெரியலையே, ஒருவேளை உங்கள் லவ்வராக இருப்பார். சங்கர் இருக்கீங்களா? என்னடா சைலண்ட்டாக இருக்க? அந்த பெயின் மாத்திரை இருக்கு, அதை சாப்பிட சரியாக போயிடும். ஆமாம் மணிமாறன், என்ன பண்ணுறது? அதான் என் வீட்டுக்காரர் இன்றைக்கெலாம் புலம்பி தள்ளு. ஏன்டி நான் மட்டும் இப்போ எனக்கு கால் சரியாக இருந்திருந்தா இந்நேரம் எத்தனை வாட்டி பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்திருப்போம் அப்படின்னாரு. சரி வீடு பார்த்துக்கலாம். ஏய் இப்போ ராஜா, எனக்கு இருக்கிற வேகத்துக்கு நான் எப்படியாவது வண்டியை ஓட்டலான்னு நினைக்கிறேன். சாவி எங்கேம்மா மறைச்சி வச்சிருக்க எடுனாரு. காலே தரையில் வைக்க முடியாது, ஒத்த காலில் படி ஏறவும் முடியாது இறங்கவும் முடியாது. இப்போ நீ படியை விட்டு இறங்கி வண்டி எடுக்க போகிற, பைத்தியம் உட்காரு அப்படின்னு. கிடைக்கும் ராஜு, கிடைக்கும். லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் ஒன்று பார்க்கணும்ப்பா. ராஜ்குமார் கண்ணாயிரம் அந்த வெப்பன் சைடுடா. கொடுத்தேன். தலை பெயின் டேப்லெட்டு கலர் சரியில்லை, அது வாயில் போட்டோன்னே இனிப்பு மாதிரியே கரையும். அது ஒரு டேப்லெட்டுன்னு. சிவமணி, என்ன என் பேர் அடிபடுது? சும்மா உங்கள் பேர் நல்லா இருக்கா. ரெட்டை ஜடை ஹேர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நல்லா இருக்கும். பிடிக்கும். அப்போ போடலை, இப்போ போட ஆசைப்படுறோம். சின்ன பிள்ளை இருக்கும்போது ரெட்டை ஜடை எவ்வளவோ நாங்கள் திட்டு, ஒத்த ஜடை போடு, உச்சி ஜடை போடுங்க. ஜிமிக்கு சூப்பர் தானேலா, பட் இந்த சாரீக்கு மேட்ச் ஆகலை. நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த சாரீ போடலை. ஏறி நான் ரீல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். அதுக்கு தான் இந்த இது, அதுக்கு போட்டேன், இருங்க காட்டுறேன்.
ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. இந்த காஸ்டியூமுக்கு தான் இந்த ஜடையே போட்டேன், அந்த சாங்குக்கு. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஏன் பாப்பா கலர் நல்லா டேப்லெட் சாப்பிடல? ஆமாம். சரி வாங்க போகலாமா? ஆன் பண்ணிடலாமா? இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது, சீக்கிரம் வாங்க, கச்சேரி ஆரம்பம். எவ்ரி ஹஸ்பண்ட் லைக் ரெட்டை ஜடை ஹேர் ஸ்டைலோ? ஆசைத்தான். என்ன பிளானா? வாங்க வாங்க, பிளானெல்லாம் கேட்டுட்ருக்காது. உங்களுக்கு என்ன பிளானோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனை வந்து 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபோர் மினிட் தான் இருக்குது, ஃபாஸ்ட்டாக வாங்க. நீங்கள் தான் நிலாவாச்சு, பக்கத்தில் போய் பார்க்க முடியுமா? லைவ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 4 மினிட் தான் இருக்குது. 3 மினிட் ஆயிடுச்சு. இளைய நிலா பொழிகிறதே, இதய மதில் நனைகிறதே. 2 மாதம் ரெஸ்ட் எடுத்தா அப்புறம் ஆமாம். இல்லைடா, கால் வீங்கி போய் கிடக்குது. இப்போலாம் ஈவினிங் வலி தாங்கலான்னு உட்காந்து கிடக்குறாரு. ஒத்த காலை ஜம்ப் பண்ணிட்டு பாத்ரூம் போயிட்டு வராங்கல்ல, அப்பப்போ நடுவில் சோஃபாவில் கால் தொங்கவே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை விட 3 அடி ஹைட்டுக்கு மேலே தூக்கி காலை வைங்கன்றாங்க. இந்த குரங்கு காலை கீழே தான் தொங்க போட்டேன்னா அதெல்லாம் இப்போதைக்கு பண்ண முடியாது. அது வரைக்கும் அவங்க பொறுமையாக இருக்கணும் ப்ரோ. அவங்க இருக்கிற ஆர்வத்துக்கு இன்றைக்கே வண்டி எடுத்துகிட்டு ஓட்டி விடுவாங்க போல். இன்னைக்கு மதியம் நான் ஸ்கூலில் போய் விட்டுட்டு நான் டயர்டாக வந்தேன். அவருக்கு கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாப்புல. உடனே அவர், நான் வண்டி நானே எப்படியாவது ஓட்டுறேம்மா, அவனை அடி சேருப்பேன், நான் விஷம் உட்காடுறேன் அப்படின்னு. இருக்கு வேணும், அதுதான் இப்போ ஆன் பண்ண போகிறேன். மீரன் வாங்க. மீரன் பப்ஸ் என்ன சாப்பிட்டீங்க? லைவ் முடிய போகுது, சொல்லுங்கள் பப்ஸ் என்ன சாப்பிட்டீங்க? இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது, ஒன் மினிட் தான் இருக்குது. வா, தேங்க்யூ ஜோக்கர், வெல்கம் டு அதிபதி. தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ. உங்கள் பேர் உண்மையாகவே நிலா இல்லை ஃபேஸ் தகுந்த மாற்றிக்கிட்டீங்களா? உங்கள் பேர் மாதிரி உங்கள் கண் கூட அழகாக இருக்குது. ராஜு, ஐயோ கண்ணுன்னு வந்த ஞாபகம் இருக்குது, ஜூமில் வச்சு போட சொன்னாங்க லைவ். ஓகே, மறந்துட்டேன். சும்மா ஒரு 1 மினிட்டுக்கு, ரொம்ப நேரம் கிடையாது, ஒரு 1 மினிட்டுக்கு. நான் இல்லை ஒய்டி, நேற்று சொன்னிச்சு, நான் இன்றைக்கி போடுறேன். ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்கய்யா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா எல்லோரும்? லைவ் முடிய போது இப்போ மெம்பர்ஷிப் லைவ் ஆன் பண்ண போகிறேன். ஆமாம், அவள் உட்கார முடியல, அனத்துதுங்கிறாரு. இன்றைக்கெல்லாம் தாங்க முடியல, இடுப்பொலி வேறு வந்து போச்சு. அதில் வேறு வெயிட் உந்த மாதிரி இருக்குது, எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துக்கலாம், வெயிட் பண்ண ஒரு 2 மந்த்து தானே, வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் எதாவது வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டு எடுத்துக்கிட்டு. ராஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்ல மாட்டேன், செய்கை பண்ணுற பார்த்துக்கோங்க. டிபியை தொடுங்க. நெக்ஸ்ட்டு, ஐயோ என்னடா எதை தொட்டால் எதை வருது? நெக்ஸ்ட்டு, அடுத்தது உங்களுக்கு எது வேணுமோ அதை அப்படி டிக் கொடுத்துட்டு இந்த இதை கொடுத்துடணும், அவ்வளோதான். சீக்கிரம் வாங்க டார்லிங், டைம் கிடையாது. ஹாய் மீரன் வாங்க. சரி ஓகே கைஸ், வாங்க இப்போ ஆன் பண்ணுறேன். சிப்பி 92 கிரீன் வேஸ் நம்ம யூடியூப்பில் மட்டும்தான். நிரஞ்சன் எல்லாம் ஸ்பெஷலாக இருக்க வந்து அங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் தெரியும். மெய் மறந்து பார்த்துட்ருப்பீங்க, இதை விட்டு நீங்கள் நகரவே மாட்டீங்க. கண்கொள்ளா காட்சிகள் ஏகப்பட்டது. அப்படிங்களா மணிகண்டன்? ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம், ஒரே இடத்துல அப்பப்போ உட்காடுறது படுக்கிறது அவங்களால முடியல.
ஏங்க ஏங்க என்னங்க யாருங்க ஒரு மணிகண்டன்? வெள்ளிக்கிழமை ராவுங்க இது. இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டு லோனு கடன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் யாரும் எங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலங்க. அதெல்லாம் யாருக்கும் வேண்டாம். அதெல்லாம் எங்கள் எங்கள் ஃபேன்ஸுங்களாம் தயவு செஞ்சு கடனில் தள்ளாதீங்க, ஆர்வத்தை தூண்டி விடாதீங்க சொல்லிட்டேன். கைஸ் யாரும் கடன் வாங்காதீங்கடா. உங்களை தூண்டுகோல் கொடுக்கறதுக்கு ஒரு குரூப் இறங்கியிருக்கு. எவனாவது பேராசையெல்லாம் போயிட்டு எங்கேயாவது லோனுங்கன்னு மாட்டிட்டு நிற்காதீங்க. லோன்லாம் வாங்கக்கூடாது சரியா? எப்போயும் என்னுடைய ஃபேன்ஸ், என்னுடைய நண்பர்கள் நிம்மதியாக படுத்தா தூக்கம் வரணும். விடிஞ்சால் நாளைக்கு லோன் கட்டணும். அந்த காசை எங்கே போய் வாங்குறது, எவன்கிட்ட வாங்குறதுன்ற சிந்தனையே இருக்கக்கூடாது யாருக்கும். இட்ஸா நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு ஆல் இதுவுமே இருக்குது. கெஞ்சிலாம் நீ கேட்கக்கூடாது எஸ்ஜி, நீ உரிமையாக கேட்கணும். ஆமாம் ஜாஃபர், சும்மா கடன் ஆர்வ கோளாறுல இவனுக்கு ஏதாவது அந்த லோன் இந்த லோன் ஆசையை காட்டி நீங்கள் ஏதாவது போட்டுவிட்டு கடனில் சிக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் இதில் இருக்கணும். ஓகே ஓகே ஓகே, லைக் போட்டுட்டிங்களா? சரி வாங்க ஆன் பண்ணுறேன். சாரி. ஓகே எல்லாரும் அங்கே வந்துடுங்க. மெம்பர்ஷிப் சிப்பி 90 கிரீன் வேஸ் நம்ம யூடியூப்பில் மட்டும். இன்னைக்கு களை கட்ட போகுது. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்கயா. அப்பா இடுப்பு பிடிச்ச மாதிரி இருக்கே. கீழே குனிஞ்சிட்டே உட்காந்துட்டு இருந்தனாலையோ இருக்கலாம். தேங்க்யூ எய்ட்ஸ், தேங்க்யூ. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காமன் லைவ். சிரிப்பு அது நீங்கள் அங்கே வந்து பார்த்தா தானே தெரியும். காமனில் பார்த்தா என்ன தெரியும்? டபுள் டச் பண்ணிக்கோங்க டார்லிங். சீக்கிரம் லைக் போடுங்க, லைக் ஏற்றுங்க. சீக்கிரம் லைக் ஏற்றுங்க டார்லிங், லைக்கை ஏற்றுங்க. டச் பண்ணிகிட்டே இருங்க ஸ்க்ரீனை, லைக் விழுந்துடும். சீக்கிரம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் லைவ் ஆன் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Wow, SK. Thank you SK. Welcome Adipati. Thank you. சீக்கிரம் டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க நீங்களும். ஏன்னா ஆன் ஆக போது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சாரி மெம்பர்ஷிப் லுக்கு செம்மையாக இருக்கும். என்ன லைவ் போடுவ பாப்பா? உன்னோட விருப்பம் எது வேணாலும் எடுத்துக்கோ. இன்னைக்கு ஆல் ஆப்ஷன் இருக்கு. சீக்கிரம் பட்டு பட்டு பட்டு, சீக்கிரம் பட்டு. யாரும் தலைவர் ஆப்ஷன்லாம் எடுக்கலையா? தலைவர்லாம் சூப்பராக இருக்கும். தலைவர் எடுத்துக்கோங்க, செம்மையாக இருக்கும் தலைவர். சிற்பி 92 கிரீன் வேஸ் நம்ம யூடியூபில் மட்டும், வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம்.
இன்று வெள்ளிக்கிழமை ஆடிக்கிறதே வீட்டில் சாமி கும்பிடுவீங்களா? முருகப் பெருமான் இல்லைம்மா, நான் வீட்டிலலாம் கும்பிடுறது கிடையாது. ஒன்லி கோயிலுக்கு போயிடுவேன், இல்லைன்னா கிடையாது. மைக்கேல் மைக்கேல் தேங்க்யூ மைக்கேல். வாவ் ராஸ், தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ. ஸ்டார்ட் ஆக போக போகுது எம்பி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தலைவர்னா என்னதா? தலைவர்னாலே ஒரு கெத்து தானே, செம்மையாக இருக்கும். வந்து பாரு வேணா தலைனையும். ஃபுல்லாக சிரிப்பு. உனக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும் சொல்லு. நான் எப்பவும் தொண்டனாக இருக்கிறேம்மா. தலைவர் வேணாம்மா? தலைவர் செம்மையாக இருக்குமே, உங்கள் விருப்பம்தான், எடுத்துக்கோங்க. தலைவருக்கு தான் எல்லா இடமும் பர்மிஷன் உண்டு. அது மாதிரி தலைவரை எடுங்க, எல்லா இடத்துக்கும் வந்துட்டு போங்க. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க காய்ஸ். ஃபாஸ்ட்டாக வாங்க, டைம் கிடையாது, டைம் போயிட்டுருக்கு. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுங்க. சீக்கிரம் லைக் போடுங்க, சீக்கிரம் வந்துட்டு ஸ்பேரோ. அடுத்து என்ன பண்ணணும்? டிபியை தொடுங்க, நெக்ஸ்ட்டு இதை தொடுங்க. அது உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதை அப்படி டிக் கொடுத்துட்டு கொடுத்துருங்க, அவ்வளோதான். பண்ணி தான் இருக்கு. என்னடா இப்போ உனக்கு என்ன? உனக்கு இப்போ பிரச்சனை? நியாஸ், என்ன கிடைக்குமா? என்னடா கிடைக்காது? எல்லாம் கிடைக்கும், நீ தயாராக இரு, அவ்வளோதான். அப்படியா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஜென்மம்னு இருந்தால் அதில் நான் நீயும் நீ ஓ சாரி, நான் நீயாவும் நீ நானாவும் பிறக்கணும். அப்படியா? அடுத்த ஜென்மத்தில் நான் ஆனா பிறக்கணுமா? ஆம்பளையாவா? ஐய, இந்த ஜென்மத்துக்கே ஆம்பளைக்கெல்லாம் வாழ முடியாமல் திணறிட்டு கிடக்குறீங்க. அடுத்த ஜென்மத்தில் இன்னும் விலைவாசி எங்கேயோ போய் நிற்குமே. 1 கிலோ அரிசிலாம் அடுத்த ஜென்மத்தில் 2000 ரூபா சொல்லுவாங்களே. சொல்லு சிவமணி. கமெண்ட்ஸ் நீ போடுறது ஏதோ ஒன்று, என் கண்ணுக்கு ஒயிட்டி காமிச்சு தானே படிக்க முடியும். அப்போதான். அப்படியா? ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க டார்லிங். சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுதுப்பா. காலை தரையில் வைக்க முடியல. டபுள் டச் பண்ணி 300 லைக்கை தொடரானுங்களா பாரு. அட பாவீங்களா? இல்லைன்னு நல்லா நோட் பண்ணுங்கள். டிபியை தொடுங்க, நெக்ஸ்ட்டு டிக் போடுங்க, நெக்ஸ்ட்டு வேணுங்கிறத இப்படி செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது இதை கொடுத்துருங்க. வாங்க சங்கர், என்ன கமெண்ட்டை பண்ணாமல் இருக்கீங்க? கைப்பட்டு நெக்ஸ்ட் லைஃப் போயிடுச்சு, 2 பேரும் தூங்குறாங்க. அதை 4.5 பேர் பார்க்குறாங்க. என்னன்னே புரியல. என்னன்னே புரியலனாக்கா இது தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா டேபிள் ஃபேனை காலுக்கு நேரம் வச்சுருப்பான், காற்றுல ஆடும். என்னத்தான் சொல்ல. சங்கர் ஜஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு மட்டும். வாங்க ஸ்ரீனி, உங்கள் நம்பி தான் வருது. என்னது லல்லோ? ஸ்டார்ட் பண்ணுங்க. மேகா, நீங்கள் டக்குன்னு இது பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் உன்னை பார்த்து. பிரவீன் அப்பா லட்டு சூப்பர்.
சூப்பராக இருக்காயா, சூப்பராக இருக்கா. ஸ்க்ரீன் 2 டபுள் டச் பண்ணிக்கோங்க. ஓகே சரி வாங்க, மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுறேன். அப்பாடி ஓ அதெல்லாம் கவனிக்கணுமா? ஆமாம், ப்ரெஷ்ஷா தலைவருக்கு மேலே இருக்குமா? ஸோ எங்கே வேணாலும் போகலாம். வாவ் இவான், தேங்க்யூ இவான், தேங்க்யூ. சொல்லுங்கள் வினோதா, உங்கள் கமெண்ட்ஸ் இப்போ தான் வருது, லேட்டாக தானே வருது கமெண்ட்டு. உங்கள் ஷோல்டரில் இருக்கிற மச்சம் சூப்பர், தேங்க்யூ டார்லிங். ஷோல்டரில் இருக்கிற மச்சம் பார்த்தா மட்டும் போதுமா? முக்கியமான மச்சத்தை பார்க்க வேணாமா? சீக்கிரம் வாங்க, டக்குனு ஆக்சஸ்குள்ளே ஓடி வாங்க. ஒன்றுமே புரியல, இதான் நீ சொன்ன லைவா? காமன் லைவ் தானே ராஸு, எப்படி நான் ஆன் பண்ணுறதா இருந்தால் இந்நேரம் இதை முடிச்சுட்டு சேவ் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் ஆன் பண்ணுறது தான் நான் உனக்கு வருவோம். இப்போ நீ இதுதான் நீ காமனாக பார்த்துக்கிட்டே இருந்தால் ஜாயின் பண்ண, அப்புறம் திடீர்னு இதுதான் மெம்பர்ஷிப்பானு கேட்குறீங்க, ஏண்டா? அது எப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நடுவில் மட்டும் ட்ராக் மாறிடுமா? ட்ரெயினாக இது? அங்கே ஒருத்தர் ட்ராக் மாற்றி விடுவார், ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கும், அப்படியே மாறி திசை நோக்கி போகிறதுக்கு. லைவ் மச்சான், லைவ் இதை பேசி முடித்து இது பண்ணிவிட்டு தான் அடுத்த லைவ் ஆன் பண்ணு. இங்கே இது பண்ண லைவை ஆன் பண்ணும். அந்த மெச்சம் பார்க்கணுமா? அதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும். ஒன்றும் இல்லைங்க, லெவல் 5-4 எடுத்த 5-6 எடுத்துட்டாலே போதும். ஆமாம், டைம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும், டைம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. கரெக்டாக 1 மணி நேரம் 16 நிமிஷம் ஆகுது. 17 தொடட்டும், 16 வேணாம். 6ஆம் நம்பர் 7ஆம் நம்பருக்கு வரட்டும், லைவ் முடிச்சுக்கலாம். தூக்கம் வருது. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணணும், கம்பு வச்சு ஒட்டி விட்டுட்டு இப்படியே தூங்க வேண்டியதுதான். பாப்பா ட்ரை பண்ணி பார்ப்போமா ஒரு 2 மினிட்ஸு சைலண்ட்டா? வியூஸ் ஏதாவது வருதான்னு பார்ப்போமா? ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணிக்கோங்க. ஒழுங்காக காலுக்கு பேண்டேஜ் விட்டு. கண்டிப்பாக இன்னைக்கு கிச்சன் லைவ் வரல, மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வருது நீங்கள் சொன்னதுக்கப்புறம். சார் ட்ரை பண்ணி பார்ப்போமா? இருங்க, நான் ஒரு நிமிஷம் பேசலை, சும்மா நம்ம இப்படி சும்மா கை வச்சிட்ருப்போம், பார்ப்போம் வியூஸ் வருதான்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய நானும் பார்க்குறேன், தூங்குறவங்களுக்கு தான் வியூஸ் அள்ளி கொடுக்குது. எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 91 இருக்குது, ஏறுதா இல்லை இறங்குதான்னு செக் பண்ணலாம். ஏறுதுன்னா ஒய்டி வந்து தூங்குறவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஏதோ யாராவது ஓவியம் நினச்சி வரைஞ்சிடாதீங்கடா. பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏதாவது கம்பி இருந்தால் பிடிச்சிக்கலாம். கை தொங்குது. எறும்பு திரும்ப எங்கேயும் ஏறாமல் சந்தோஷம் தான். மச்சா ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும், தூக்கம் வேற வருது. பரவாயில்ல மச்சான், நகராமல் அப்படியே இருக்கு. டைட்டானிக் மாதிரி டிராயிங் ஓகேவா?
டைட்டானிக்லாம் ஒன்றுமே இருக்காது மச்சான் ட்ராயிங்கில். ஒன்றுமே இல்லாமல் ரோஸை பார்த்து வரைவார் ஜாக்கு. ஐயோ! அந்த ட்ராயிங்கை முழுசாக காட்ட மாட்டாங்களான்னு நான்லாம் எவ்வளோ ஏங்கி பார்த்துருக்கேன் தெரியுமா? அப்போவே சின்ன வயசுல. வந்து பாருங்க நாகராஜன், வந்து பாருங்க. டிபியை தொட்டு இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு நடுவில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வேணுங்கிறத அப்படி டச் பண்ணிவிட்டு இதை கொடுத்துக்கோங்க. செம்மையாக இருக்கும். ஆப்ஷன் 2, 3லாம் பயங்கரமாக இருக்கும். நீ பார்த்ததில்ல? பார்த்துட்டேன். இரு ட்ரை பண்ணுவோம் நம்மளும். கூட ஹீரோ இருந்தாருன்னா இப்படியே வச்சுக்கிட்டே நின்றுடலாம். என்ன பண்ணுறது? அம்மா ஐயோ வலிக்குது. ஐயோ, இந்த காலை வச்சு அந்த காலை வச்சு ஒரு அழுத்தனே பாரு, சுளீர்ந்துங்குது. எதில் கொண்டு போய் காலை நீட்டினோ கடவுளே? தண்ணியில் தானே காலை நீட்டினேன். இதை மடக்கி அந்த காலத்துக்கு இதில் வச்சு ஒரு அழுத்திட்டேன்டா, நரம்பு சுளீர்ந்துச்சு. கொஞ்சம் விட்டுருச்சு. இதை அங்கே வச்சிருவோம், இங்கே எடுத்து வச்சிருவோம். கொலுசு காட்டுங்க. கொலுசு போடலைங்க, கழட்டி வச்சிருக்கேன். என்ன இதுவும் சேர்ந்து ஆடுது? பார்க்கலாம் நீயா? அதுதான், அதுக்கு தான் அந்த மாஸ் என்ட்ரின்னு வச்சிருக்கேன். இருக்கீங்க யோனஸ்கா, நான் ஆன் பண்ண போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக 1 மணி நேரம் 21 நிமிஷம் ஆயிருக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணி. சும்மா இருக்க மாட்டேன். ஏய், நீ ஏன் பாருடா, நீ வேறடா. இங்கே பாரு, இப்படி இருக்கு. இங்கே பாரு, இப்படி உட்காந்துட்டு ஒரு காலை இப்படி மடக்கிட்டோம்ல, அடிப்பக்கம் வந்துருச்சா? இது இப்படி மேலே வச்சுருக்கோம்ல, இதையும் காலை தூக்கி இந்த கால் மேலே ஒரு அழுத்தம் எழுதிட்டேன். அதனால தான் வலி வந்தது. மைக்கேல், வரும் கரெக்டாக 1 மணி நேரம் 30 நிமிஷம் லைவு நான் டைமிங் ஓடின அடுத்த நொடியும் ஆன் பண்ணிடுவேன். உங்களுக்கு எத்தனை மச்சம் இருக்குன்னு ட்ராயிங்கில் தெரியும். ஆஹா, ஒருவேளை பார்த்துட்டிங்களோ ட்ராயிங் போட்டு? ஜவஹர் வாங்க, கொலுசு போடுங்க. கொலுசு போட்டால் மட்டும் நீ என்னடா வந்து பார்க்க போறியா? சரி, ஓகே கைஸ், சரி வாங்க ஆன் பண்ணிடலாம். என்னோட தங்கங்கள்லாம் பொறுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம். சிற்பி 92 கிரீன் வேஸ் பாப்ஸ் குட் நைட். மோனிமா குட் நைட். சரகுட்டி குட் நைட். தலை மச்சான் குட் நைட். சாமி மச்சான் குட் நைட். சங்கர் குட் நைட். உடம்பு பார்த்துக்கோங்க தங்கங்களா. 2 சங்கருக்குமே வாங்க, மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுறேன். சிற்பி 92 கிரீன் வேஸ் யூடியூப்பில் மட்டும்தான். போலிகளை கண்டு யாரையும் மற வேண்டாம்.